சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.7 செகண்ட் செம்மில் தேர்டு 4x² minus 9x plus 2 7x² minus 13x minus 2 28x² minus 3x minus 2. இப்போ இது ஸ்கொயர் ரூட்டில் இருக்குதா கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்கொயர் ரூட்டை எடுக்கணும் வெளியே, சரியா? அதுதான் வேலை இல்லையா? இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டில் உள்ளே போட்டுக்குவோம். உள்ளே போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன், சரியா? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அது ஸ்கொயரில் வருதான்னு பார்த்து நம்ம அதுக்கப்புறம் பண்ணலாம், சரிங்களா? இப்போ இது ஃபேக்டர்ஸ்னால் என்னது, 4 ஸ்ப்ளிட்டிங் தான் மிடில் டேர்ம், அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போது இங்கே பாருங்கள், 4 × 2 8 கீழே -9 ஆட் பண்ணால் என்ன வருது, மல்டிப்ளை பண்ணால் 8 வருது, ஆட் பண்ணால் 9 வருது. அப்போ என்ன நம்பராக இருக்கும் அது, இது -1 -8 பாருங்கள், -1 × -8 வெறும் 8, ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 × 8 8, இது ரெண்டும் ஆட் பண்ணுங்கள், -1 -8 9 ஆகிடும், சரிங்களா? அதே தான் இங்கேயும் 14, இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, -14 அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன வருது, -13. இதில் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம், 14, இது 1, சரியா? இது மைனஸ் வரும். இப்போ பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, 14 × 1 14, இதுலேருந்து இதை கழிச்சா -14 + 1 -13 வந்துச்சுங்களா? இப்போ இந்த நம்பர் 28 × -1 28 -28 ஃபேக்டர்ஸாக பிரிச்சுன்னா இது -3. அப்போது எப்படி பிரிச்சுக்கலாம், அதை 7 -7 + 4 பிடிச்சிக்கலாம், சரியா? ஏன்னா -7 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 7 × 4 28, இங்கே பாருங்கள் ஆட் பண்ணுங்கள், -7 +4 ஆட் பண்ணால் -3 வரும், வந்துச்சுங்களா? இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், முதல்ல x² பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை டிவைட் பண்ண சொல்லியிருக்கிறேன் இல்லையா, // 4, இங்கே 7, இங்கே 7, இங்கே 28, இங்கேயும் 28, ஓகேச்சா? இப்போ கேன்சல் பண்ணலாமா, இதை கேன்சல் பண்ண முடியாது, இதை பண்ணிக்கலாம். இதை பண்ணலாம், என்ன பண்ணலாம், 2 ஆகிடும், இதுவும் 2 ஆகிடும், இது 4 ஆகிடும், 1/4, இது 1/7 ஆகிடும், சரியா? இப்போ இதெல்லாம் தனித்தனியாக எழுதிக்கலாம். x - 1/4 = 0, இங்கே என்னது x - 2 = 0, இங்கே பாருங்கள் x - 2 = 0, இங்கே x + 1/7 = 0, இங்கே பாருங்கள் x - 1/4 = 0, இங்கே x + 1/7 = 0. புரியுதுங்களா? இப்போ எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 4x - 1 ஒரு ஃபேக்டர்ஸ் வந்துச்சு, ரெண்டாவது x - 2. ஏன் 0 4 ஆச்சுன்னு தெரியல, அதுக்கு அந்த பக்கம் போய் 0 மட்டும் ஆகி அது 0 ஆயிடுச்சு. x - 2 அப்புறம் 7x + 1 7x + 1 7 மேலே போயிடுச்சு, அப்புறம் 4x - 1 அப்புறம் 7x + 1. இப்போ பாருங்கள், நான் ரூட்டுக்குள்ளே அந்த ஃபேக்டர்ஸ்லாம் எழுதுகிறேன். 4x - 1 x - 2 x - 2 7x + 1 4x - 1 7x + 1, சரிங்களா? இப்போ பாருங்கள், இது 2 இருக்குதா, இது 2 இருக்குது, இதுவும் 7x + 1 2 இருக்குது, 4x - 1 2 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதெல்லாம் ஸ்கொயரில் எழுதுகிறேன். 4x - 1 ஹோல் ஸ்கொயர், x - 2 ஹோல் ஸ்கொயர், அப்புறம் 7x + 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், ஸ்கொயர் டேரக்டாக எடுத்துடலாமா, எடுத்தால் என்ன வரும், ஸ்கொயர் எடுத்துட்டா 4x - 1 x - 2 7x + 1, அவ்வளோதான் ஆன்சர்.